ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த 21 டேஸ் சேலஞ்சில் ஐஎன்எம் 21 லெசன்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து காலையில் தமிழ் தான் படிப்பேன். பட் ஃபார் அ சேஞ்ச் வந்து இப்போ ஐஎன்எம் தான் படிச்சுட்ருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து ஐஎன்எம் தான். ஸோ நம்ம 10th 12th லெசன்ஸ் நல்லா படிச்சிட்டாலே போதும். நம்ம ஐஎன்எம்மில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்டாலுமே 10 கொஷின்ஸ் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அந்த லாஸ்ட்டு 5 லெசன்ஸ் வந்து தரோவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த லெசன்ஸ் படிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து யூனிட் 8லையும் கவர் ஆகிடும். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலருக்கு 21 டேஸ்லாம் ஆகாது, சீக்கிரமாக கூட முடிச்சிருவாங்க. ஸோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். ஐஎன்எம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நோட்ஸ் வந்து ஐஎன்எம்க்கு நோட்ஸ் இப்போ எதுவுமே எடுக்கலை. இப்போ தான் வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். ஸோ 10th 12th நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த 2 புக்கும் சேர்த்து வச்சு நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா 10th கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 12th வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. அதே தான் 10th இருக்கிறது 12th இருக்க போகுது. ஸோ தனித்தனியாக எடுக்கிறத விட ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன்னா அதில் 10th ஸ்டாண்டர்டும் கவர் ஆகும், அதே டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்டும் கவர் ஆகும். ஸோ அந்த ஒரே டாப்பிக்கை நோட் பண்ணி அந்த 2 பாயிண்ட்ஸை வந்து சேர்த்து 10th and 12th சேர்த்து வச்சு எழுதிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ எதுவுமே நான் நோட்ஸ் எடுக்கலை. ஸோ நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சாட்டர்டே சண்டே அலாட் பண்ணிவிடுவேன். தமிழ் வந்து நான் சேர்த்து வச்சு மொத்தமாக நான் ஒரு யூனிட் கவர் பண்ணுறேன்னா நான் வந்து சாட்டர்டே வந்து அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நோட்ஸ் எடுத்துருவேன். ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் சண்டே வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நோட்ஸ் எடுப்பேன். ஐஎன்எம் அந்த பர்டிகுலர் டேக்கான லெசன்ஸ் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நான் அடுத்து வந்து சயின்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ இந்த 21 டேஸில் வந்து ஐஎன்எம், சயின்ஸ், அதுக்கப்புறம் +1 +2 நியூ தமிழ் புக் தான் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் அந்த 21 டேஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.